அதான் இது ஒரு பெரிய அழிவினுடைய ஆரம்பம் தான். என்ன நீங்கள் எந்த நாட்டிலேருந்து வந்து? கனடா. அட ஐயா, கனடாலேருந்து வந்துருக்குறீங்களா? எனக்கு இப்போ இப்படி வரும். மேற்கு வங்காளம் கொல்கத்தான்னு சொல்கிறாங்க. 8 கோடி இந்துக்கள் இருக்காங்க. 24 ஏக்கர். அப்போ நண்பருக்கா உயிரையும் கொடுப்பீங்களா? உயிரிழந்தா கொடுப்போம். அப்போ அங்கே போய் வந்து தாய்வானுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி போட்டு 10 நாளில் இங்கே வந்து இந்திய நாவி வந்து 50 பேரை கிட்ட ஜண்டு போட்டு செயின் புள்ள கலையேற்றி விட்டோம். இதில் இந்த உள்ள கேட்குதாங்க. இந்திய இராணுவத்தால் கொல்லப்பட்டார்கள் என்று அவர்களுடைய நினைவாத்தானா இதில் அந்த நினைவு தூவி வச்சிருக்குது. விடிய சுயசில் இருந்தேன் நான். பின்னேரம் அப்படியே ஃப்ரான்ஸு போய் இங்கே வந்து நீங்கள் வாங்க, அது பிரச்சனை எங்கே இருந்தாலும் வாங்க. ஒரு மீன் மாதிரி ஒரு 25 விதமான கடலட்டை இருக்குது. சரி, ஐயாவோட ஒரு கதை கேட்டேன். ஓகே, உங்களுக்கு பிரச்சனை இல்லை தானே? நோ ப்ராப்ளம். ஃபேக்கல்ட்டி வாங்க, ஃபேக்கல்ட்டி கொண்டு வாங்க. ஆனால் 72 ஆரம்பிச்சுட்டேன். இதில் 110 வந்திருக்கேன். 90 வீதம் வெளிநாடு போட்டணும். அப்படி இந்த மேலான அப்பத்தை கலட்டி விட்டோன்னா இந்த இது இருக்கല്ലോ அதை தொட்டிக்குள்ளே போட்டு சும்மா ஒரு கெமிக்கலும் போட்டு விட்டோன்னு அது பிறகு கோழி இறைச்சி மாதிரி வேணும். பழைய பொருள் எல்லாம் எடுக்கிறீங்க, பழைய ஆக்களை எடுக்க மாட்டேன். அவர் பார்த்தார் இவங்க ஏதோ குடும்பத்தனம் செய்ய வந்திருக்கிறாங்கன்னு ஓட்டு போற. நான் 70 கிலோ தானே. அப்போ நான் பார்க்குறேன் உங்களை கொண்டு பரப்பு எவ்வளவு போகுதுங்க? பரப்பு இப்போ 1,50,00,000 போச்சு. என்ன ஐயா சொல்கிறீங்க? இப்போ கடலட்டை 1 கிலோ 60,000 ரூபா போகும். தேவையாண்டு தேய்ச்சா தான் அப்புறம் தும்பா வரும். யாரும் கடற்கரைக்கு போய் அது ஒதுக்கி இருந்தால் எடுத்தால் 2-3 கோடி ரூபா வரும். பாருங்க, நீ சொல்லினா கவலையாக இருக்குங்கன்னு அது அது என்ன கவலை. ஒவ்வொரு வீட்டிலும் 6 பிள்ளை 5 பிள்ளை 10 பிள்ளைகள் தானே இருக்குது. இப்போ ஒரு பிள்ளை அல்லது 2 பிள்ளை தானே. இப்போ காசு அனுப்பினும் அடுத்த சந்ததி வராது, ஒரு காலம் வராது. இப்போ கோயில் கட்டி குடம்புகளுக்கெல்லாம் செய்கிறாங்களோ. தடை தாண்டியாச்சு. எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஐயாவோட இருந்து கதைச்சதுல மகிழ்ச்சி. விஜய் மாதிரி ஒரு மகனோட இருந்து கதைச்சது எனக்கு மிக மிக பெரிய சந்தோஷம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். பவனீசன், உங்களுக்கு என்ன நடந்தது? நிறைய நாளாக கிராமம் சார்ந்த காணொளிகளை காணலை என்று நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தார்கள். அதை தாண்டி நேரில் காணும் போதும் நிறைய பேர் கேட்குறது கிராமம் சார்ந்த காணொளிகளையே காணலை என்று. சின்ன சின்ன காரணங்களுக்காக நாங்கள் காணொளி பதிவு செய்கிறதுல நிறைய பின்னடைவு இருந்தது. குறிப்பாக எங்களுடைய அக்காவினுடைய கல்யாண வீடு அதுக்கு முதலும் அதுக்கு பிறகும் ஒரே கொண்டாட்டமாக போய் கொண்டிருந்தது. அடுத்தது கோயில் நிகழ்வு வந்தது. அதை தாண்டிய பல காரணங்களால் கிராமம் சார்ந்த காணொளிகளை பதிவிடுறதுலேயும் யூடியூப் சேனலில் காணொளி பதிவிடுறதுலேயுமே பின்னடைவு இருந்தது. அந்த பின்னடைவை எல்லாம் தாண்டி இன்றையில இருந்து இனிவரும் நாட்களில் நாங்கள் கிராமம் சார்ந்த காணொளிகளை பார்க்க போகிறோம். வெறுமனவே யாழ்ப்பாணத்தில் மட்டும்தான் நிற்க போகிறோமான்னு கேட்டால் இல்லை, வெவ்வேறு மாவட்டங்களுக்கும் பயணம் செய்ய போகிறோம். நீங்கள் எந்த கிராமத்தில் வாழ்கிறீர்கள், உங்களுடைய கிராமத்தினுடைய பெயரை பதிவு செய்யுங்கோ. அங்கே என்னென்ன சிறப்புகள் இருக்கோ அதை என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைப்பீர்களாக இருந்தால் எதிர்காலத்தில் உங்களுடைய கிராமத்தினுடைய சிறப்பையும் காணொலியாக பதிவு செய்து பதிவேற்றுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். இன்றைய நாளில் இந்த காணொலியில் ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற கொக்குவில் என்ற கிராமத்தை காணொலியாக பதிவு செய்ய போகிறேன். இந்த கிராமத்தில் பார்க்க ரசிக்க என்ன இருக்குது, இந்த கிராமத்தில் வாழ்கிற மக்கள் எங்களோட என்னென்ன விடயங்களை பகிர்ந்து கொள்கிறார்களோ அதையெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஏற்கனவே கொக்குவில் என்ற கிராமத்தை காணொலியாக பதிவு செய்திருக்கிறீர்கள் பவனீசன் என்று என்னை பார்த்து நீங்கள் கேட்டால், கொக்குவில் என்றது ஒரு பெரிய இடம். கொக்குவில் மேற்கு, கொக்குவில் கிழக்கு இருக்குது. நாங்கள் கடந்த காணொலியில் கொக்குவில் மேற்கினுடைய சில பகுதிகளை உங்களுக்கு காட்டியிருந்தோம். இன்றைய நாளில் கொக்குவில் கிழக்கினுடைய ஒரு பகுதியை காட்ட போகிறோம். ஏனென்றால் கொக்குவில் கிழக்குமே பெரிய ஒரு இடம், அது ஒரு காணொலியில் அடக்க முடியாது. எனவே இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபொத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். யாழ்ப்பாணம் நகர பகுதியில் இருந்து காங்கேசந்துறை வீதியால் 3-3.5 கிலோமீட்டர் பயணம் செய்து வந்தால் இந்த சந்திக்கு வரலாம். இது கொக்குவில் சந்தி.
இது வந்து யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை வீதி. யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை வீதி என்றாலே பரபரப்பு. அந்த பரபரப்பை இந்த மாலை வேளையில் இன்னுமே அதிகமாக பார்க்க முடியுது. இதில் ஒரு குறுக்க போவோம்னு சொல்லி சாதாரணமாக கவனம் இல்லாமல் போனால் விபத்து தான் நடக்கும். அந்த அளவுக்கு தொடர்ச்சியாக வாகனங்கள் போய்கொண்டிருக்குது. இந்த சந்தி இருக்குல்ல, இப்படியே போகிற வீதி திருநெல்வேலி சந்திக்கு போகுது. அது ஆடிய பாதம் வீதி என்று சொல்கிறார்கள். ஐயா, இந்த இடமா நீங்கள் எவ்விடம்? கொக்குவில் சந்தியா? இது கொக்குவில் சந்தி தானே? ஓ, இங்கால எவ்விடம் வரைக்கும் கொக்குவில் என்ற கிராமம் வருது? இதில் இருக்கலாமா? கொக்குவில் முன்பு இருந்த மாதிரியே இருக்கா? வளர்ச்சி அடைந்திருக்கா? வளர்ச்சி அடைந்திருக்கா? ஐயா, இந்த இடம் சண்டிலிப்பாயா? அப்போ நண்பர்கள் இருந்து கதைக்கிறீங்களா? இப்போ இடையில வந்த நண்பர்களா இல்லை சின்னல இருந்த நண்பர்கள்? இப்போ இதால் வந்து போயிருக்க இதான் முதல் தடவையா? அப்படி பழக்கமா? அப்போ நண்பர்களா உயிரையும் கொடுப்பீங்களா? என்ன நண்பர்களா உயிரையும் கொடுக்க? அதானே. இல்லை, இப்போ ஏதோ ஒரு கட்டத்தில் நண்பருக்காக உயிரை கொடுக்க வேண்டிய கட்டம் என்னென்ன அதைத்தான் உங்களோட வந்து கதைக்கிறேன். முகத்தை பார்க்கவே ஒரு புன்சிரிப்பும் ஒரு மகிழ்ச்சியும் தெரியுது. அதானே வந்து இந்த கதைக்கிறேன். அதானே. சுருட்டு வேலைன்னு எங்கே போகிறது? அதுக்கு இங்கே கொக்குவில் தானே? நாங்கள் 12 வயது சுற்றி வேலையை போனாங்களா? இப்போ 57 வயது அதை தான் கேட்குறோம். இந்த கிராமத்துக்கு வந்து சிறப்பான வேலைகள் என்ன அதுதானே? கோயிலை சார்ந்த இப்போ எல்லாம் குறைஞ்சி முந்தி கோயிலை நடத்துகிறோம். 5 நடத்தும். சரி ஐயா, நன்றி. சரி, இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இந்த ஆடிய பாதம் வீதியால் அப்படியே போய் அப்படியே சுற்றி கொண்டு வந்து திரும்ப இந்த இடத்த வந்து எங்களுடைய காணொலியை நிறைவு செய்ய போகிறோம். இதில் வந்தீங்கன்னா கூகுள் வரைபடத்தில் உங்களுக்கு தெளிவாக காட்டலாம். ஈழத்தில் வடமாகாணத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம். இதில் போகிற வீதி இருக்குல்லாம், இது ஆடிய பாதம் வீதி. இந்த வீதியினுடைய இந்த பக்கம் இவ்வளவு பகுதியும் தான் இன்றைய நாள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். கொக்குவில் சந்தியில் தான் நிற்கிறேன். இந்த இடத்துல நின்று கொஞ்சம் நேரம் பாருங்கோ, எவ்வளவு வாகன நெரிசல் உண்டு. இந்த சந்தையால் இந்த வீதிக்கு போகணும் பாருங்க, எவ்வளவு நேரம் மினக்கிட வேண்டி இருக்குண்டு. தொடர்ச்சியாக வாகனங்கள் வந்து கொண்டே இருக்குது. வீதி விதிமுறைகளை கடைப்பிடித்து கடந்து செல். ஐயோ, இந்த 2 வாகனமும் போட்டும். இப்போ வீதி விதிமுறைகளை கடைப்பிடிச்சாலே பயமாக இருக்குது. யார் குறுக்கால வந்து சாத்தி போட்டு போகிறார்கள். இங்கே பாருங்க, முன்னுக்கு பாருங்க வாகனம். பரபரப்பான வீதி. கரைச்சல்லாம் ஒரு கரைச்சல் தான் போல கிடக்குது. ஐயோ, தாண்டுதான் தடை தாண்டியாச்சு. இந்த வீதியினுடைய வலப்பக்கத்தில் பாருங்கள், ஒரு பெரிய கட்டிடம் ஒன்று வந்து கொண்டிருக்குது. இந்த மாதிரி கொக்குவில் பகுதியில் நிறைய கட்டிடங்கள் இருக்குது. இந்த பக்கம் கொக்குவில் இந்து ஆரம்ப பாடசாலை இதில் இருக்கிறது. இதுதான் ஆடிய பாதம் வீதி. இந்த வீதியும் பரபரப்பான வீதி தான். கொக்குவில் இந்து ஆரம்ப பாடசாலை. இதில் பாருங்க, பெரிய வாய்க்கால் போய்கொண்டிருக்குது. மழை நேரத்தில் பெருமளவான நீரோட்டத்தை இங்கே பார்க்க முடியும். இந்த பகுதியில் ஒரு
வீடு ஒன்று இருக்குது கைவிடப்பட்ட நிலையில். குறிப்பாக இந்த கொக்குவில் அந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாண நகரப்பகுதியை அண்மித்திருக்கிறதால யாழ்ப்பாண நகரப்பகுதியினுடைய வளர்ச்சியினுடைய காரணத்தால் எதிர்காலத்தில் இந்த கொக்குவில் கிராமம் இன்னும் முன்னேறிய நிலையில் காணப்படும். முன்பு இருந்ததை விட இப்போ முன்னேறி இருக்குது. எதிர்காலத்தில் இன்னும் முன்னேற்றமாக இருக்கும். இதில் வர வீதிக்குள்ளே நாங்கள் போய் திரும்ப இங்கே வரணுமே, இதுக்குள்ளே போய் வரோம். அச்சுக்கூட வீதின்னு போட்டிருக்குது. ஓ, இந்த வீதியினுடைய 2 பக்கங்களையும் பார்த்து கொண்டு வாங்க. நிறைய வீடுகள் இங்கே இருக்குது, நெருக்கமாக இருக்குது. காணி விலை நெருப்பு விலையாக இருக்கும். ஏன் தம்பி நெருப்பு விலைன்னு சொல்கிறீங்க, என்ன காரணம், ஏன் நெருப்பு விலைன்னு சொல்லணும்னு நீங்கள் கேட்டால், நெருப்பு முன்னுக்கு இருந்தால் நீங்கள் நெருப்பில் தொட்டு பார்ப்பீங்களா? நெருப்பு கிட்ட போகணும்னு யோசிக்க மாட்டீங்க தானே? அதே மாதிரி கொக்குவில்ல காணி வாங்குறதுண்டா நீங்கள் ஐயோ வேண்டாம் என்று நெருங்க யோசிப்பீங்க. அந்த அளவுக்கு விலையாக இருக்கும். அதான் நெருப்பு விலை. இதால் நேராக போனால் அடுத்த பிரதான வீதி ஒன்றில் போய் ஏறலாம். சபாபதி வீதி என்று சொல்வார்கள். நாங்கள் இந்த வீதிக்கு, அதாவது அதில் போகிற பிரதான வீதிக்கு கடைசியாக வருவோம். இப்போ திரும்பி வந்த இடத்துக்கு போவோம். இந்த வீதிக்குள்ளே நாங்கள் பயணம் செய்து திரும்ப ஆடியபாதம் வீதி நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இங்கே நிறைய மொழிபெயர்ப்பாளர்கள் இருக்கிறார்கள். ஆடியபாதம் பிரதான வீதிக்கு வந்துட்டோம். வலப்பக்கமாக போவோம். இந்த வீதியினுடைய இடப்பக்கமும் கொக்குவில் பகுதிக்குள்ளே தான் வருது. கொக்குவில் கிழக்கு பகுதிக்குள்ளே நாங்கள் இன்றைய நாளில் வலப்பகுதியை பார்ப்போம். இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இதில் வாரது பிரம்படி வீதி. இதுக்குள்ளேயும் போயிடுவோம். பிரம்படி வீதி அப்போ பயமாக பிரம்படி ஆம்புலன்ஸ் மாய கூவி கொண்டு போனால் தான் சரி. இதில் ஐயா நிற்கிறே காய்ப்போம். ஐயா இந்த இடமா நீங்கள்? இந்த இடமா? நாங்கள் ஒரு யூடியூப் சேனலில் இந்த வாரம் இப்போ இந்த கிராமத்து மக்களினுடைய வாழ்க்கை முறை என்ன, வேலைகள் ஆரம்பத்துலேருந்தே அப்படி தானே? ஆரம்பத்தில் கொஞ்சம் அதில் நிப்பாட்டி போட்டு கதைக்கலாம். வந்து சாத்தி விட்டுட்டு போடுவாங்க தெரியும் தானே ஐயா? இப்போ நிலைமைகள் மோசமாக போய் கொண்டிருக்கு. வாகனம் ஓட்ட நிலைமைகள் மோசமாக போய் கொண்டிருக்கு. அன்றைக்கும் அங்கே விபத்து அவங்கள ஒரு ஆள் செத்தது இல்லை, அந்த காயஸ் அடிச்சு. அதான் நான் சொல்லி இப்போ வேண்டப்பட்டேனே. ஆரம்பத்தில் என்ன வேலை செய்தீங்க நீங்கள்? நான் எலக்ட்ரிக் போக முடியாது. அப்புறம் எக்ஸ்போர்ட் கம்பெனி தாய்வானில் வேலை செய்யணும். தாய்வானா? தாய்வானில் இருந்தீங்க? தாய்வான் நாட்டு கம்பெனியில் வேலை. இங்கே இருக்கிற அந்த கம்பெனி நான் நினச்சேன் அங்கே வாங்க. சரி. இப்போ அவங்களோட கம்பெனி தான் வெளிநாடுகளில் போய் எக்ஸ்போர்ட் செய்கிறேன். இந்த நாட்டில் இருந்தே அந்த பணி செய்கிறதா இல்லை ஒவ்வொரு நாட்டுக்கு போகிறது? ஒவ்வொரு நாட்டுக்கும் போகிறது. இங்கே இருந்தும் அது எக்ஸ்போர்ட். கடல் அட்டை, சங்கு, சுறாச்சட்டை. அது எவ்வளோ காலமாக நீங்கள் செய்த? நீங்கள் 30 வருஷம். அவ்வளோ காலமாக ஏற்றுமதி நடந்து கொண்டு இருக்குது. ஏற்றுமதியில் மேனேஜர் தாய்வான் கம்பெனி. ஜெர்மன் யுத்தம் நடக்குது. அவங்களோட நாட்டில் போய் எக்ஸ்போர்ட் செய்யலாம். பங்களாதேஷ், இந்தியா, அவங்க தாய்வானுக்கு, ஹாங்காங்குக்கு எக்ஸ்போர்ட் செய்து போட்டு வராது. இப்போ நீங்கள் சொன்னீங்க கடல் அட்டை, அடுத்தது சங்கு, அதெல்லாம் என்னென்ன விலைக்கு இங்கே எடுப்பார்கள்? இப்போ கடல் அட்டை 1 கிலோ 60,000 ரூபா போகும். இந்த 15 பீஸ், 25 பீஸ், 40 பீஸ், 60 பீஸ், 90 பீஸ், 120 பீஸ் குறைய 5,000 ரூபா குறைஞ்சோண்டு வரும். கடல் அட்டை வழக்கணும் தானே? கடல் வழக்கணும். ஆமாம். இப்போ தாய்வானில் தான் இந்த புங்குடுதீவு கடல், மன்னார் கடல், கல்பட்டி கடல் வார கடல் அட்டை தாய்வான் நாட்டில் தான் பாவிக்கிறது கூடுதலாக. 90% புரோட்டீன், சரியான சத்துக்காக சாப்பிட்றது. கடல் அட்டையில் ஒரு மீன் மாதிரி ஒரு 25 விதமான கடல் அட்டை இருக்குது. மீனில் சொல்லுவாங்க தானே, விளை மீன், அரக்குறை, முரல், அப்படி கடல் அட்டையிலேயும் ஒரு 25 விதமான கடல் அட்டை இருக்குது. அதுன்ட்டு ஒவ்வொரு நாட்டு இப்போ இந்த
சில பேர் விளை மீனை சாப்பிடணும், சில பேர் பாறையை சாப்பிடணும், சில பேர் சீலாவை சாப்பிடணும். அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டில் இப்போ இந்த சைனாக்காரர் தான் இந்த கடலட்டை சாப்பிட்றது. இப்போ நீங்கள் மீன் எடுத்துக்கொண்டா விலை மீன் முரல் மீன் அது அந்த விலை வடிவம் அப்படியோ அதே மாதிரி சுவையும் வேறுபடும் விலையும் வேறுபடும். அதே மாதிரி தான் கடலட்டை விலையும் வேறுபடுமா? விலையும் வேறுபடும். அது என்னென்ன மாதிரியான இப்போ அதில் இந்த கூட்டின விலை வந்து இந்த ஷான் ஃபிஷ்ன்ட்டு இந்த எங்களோட மன்னார் கடலுக்குள்ளேயும் கற்பட்டி கடலுக்குள்ளேயும் புங்குடியும் நயனாதீவு கடலுக்கு வர கடலட்டை தான் கூட்டின விலை. அது வந்து அதை பதப்படுத்தி அனுப்பின பிறகு பேருந்தா திருப்பி பதப்படுத்துறதுக்கு ஒரு கிலோ 7-8 கிலோவாக வரும். ஒரு கிலோ 8 கிலோவா மாறுமா? ஓ ஷான் ஃபிஷ். அடடா. டிஸ்கவுண்ட் ஒரு கடலட்டை இருக்குது, டிஸ்கவுண்ட் ஒரு கடலட்டை இருக்குது. அது மலேசியாவில் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அடடா. மற்ற டீத் ஃபிஷ், கிரீன் ஃபிஷ், கரி ஃபிஷ், டைகர் ஃபிஷ், ஸ்டோன் ஃபிஷ், ப்ரௌன் ஃபிஷ் கணக்கு விதமான கடலட்டை இருக்குங்க. டீத் ஃபிஷ்லேயே 3-4 கோல்ட் டீத், பிளாக் டீத் ஃபிஷ் அப்படி கணக்கு கடலட்டை இருக்குது. சங்கில் இலங்கையில் தான் சங்கு இருக்குது. முதலாவது கௌரி சங்கு, 2வது கச்சா, சரி, 3வது ஜாதி, 4வது பட்டி, 5வது புல்மூட்டை வெள்ளச்சங்கு. இந்த சங்குகள் எல்லாம் பங்களாதேஷுக்கும் கல்கத்தாவில் இந்துக்களும் பவுண்டில் நகை அணியிற இல்லை, பவுண்டில் நகை போடுற இல்லை. இந்த சங்கில் தான் மோதிரம், காப்பு, நெக்லஸ், சங்கு எல்லாம் செய்து அதை தான் போடுறோம். சங்கு போகுது தானே, அதுகளெல்லாம் இப்போ ஃபேக்ட்ரிகள் இருக்கும் இருந்து ஆக்கள் வேலை செய்து கொண்டே இருப்பினோம். மோதிரம் பட்டுருவோம், சங்கு காப்பு ஓட்டுவோம். காப்பு எல்லாம் இந்த காப்பு மாதிரி சங்கில் போட்டுவோம். சங்கில் செய்கிறதா நெக்லஸ் மற்ற சங்கிலி மாரி எல்லாம் உண்டு. அவங்களுக்கு பவுன் போடுறதில்ல, இதில் தான் போட்டுக்கொண்டு மற்ற வருஷம் ஆற்றுல குளிச்சு போட்டு எல்லாம் மாற்றுவாங்க. 10 கோடி இந்துக்கள். மேற்கு வங்காளம் கொல்கத்தான்னு சொல்கிறது, அங்கே 8 கோடி இந்துக்கள் இருக்காங்க. மேற்கு வங்காளத்தின் போர்டர் தான் பங்களாதேஷ். மேற்கு வங்காளத்துக்குள்ளால் போனால் அங்கால குல்நான்ற ஒரு இடம் இருக்குது, கொக்பஜார்ன்ற ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் அங்கெல்லாம் நீங்கள் போயிருக்கிறீங்களா? லக்ஸரி பஸ், இந்த NCG பஸ் மாதிரி பஸ்ஸுகள் வலிக்கிடும். நாங்கள் அதுக்குள்ளே இருந்தால் பேருந்து பார்த்தா பஸ்ஸை கொண்டு போய் ஃபெரியில் ஏற்றி, பஸ்ஸுகள் லொரியெல்லாம் ஃபெரியில் ஏற்றி அதுதான் ஆற்றுக்கால போய் கொண்டிருக்கும். அதிலே சாப்பாடெல்லாம் மீனை பிடிச்சி சாப்பாடெல்லாம் செய்து தருவாங்க. எங்களுக்கு தெரியாது. நீங்கள் எவ்வளோ காலமாக வெளி பயணங்கள் இந்த மாதிரி எல்லாம் போயிருக்கிறீங்க? நான் இந்த சண்டை நடக்குதான் ஜெர்மன் அங்கே போடுறேன், நான் நடுக போடுறேன். அங்கே போய் கடலட்டை, சோமாலியா கடல்லேருந்து கடலட்டை போய் லோரிக்கணக்கில் வரும். அப்போ அங்கே போய் நின்று தாய்வானுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி போட்டு 10 நாளில் இங்கே வந்துடும். 5 வகையான சங்கு இருக்குன்னு சொன்னீங்க. அந்த சங்கினுடைய விலைகள் என்ன மாதிரி? அதனுடைய விலை கூடின விலை 1500 ரூபாயிலேருந்து 400 ரூபா 300 ரூபா வரையும் வரும். அந்த பெரிய சங்குகள் எல்லாம் வந்து அதுகளெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டு அந்த மூல் அந்த இதுக்கெல்லாம் இந்த கோல்ட் கலரில் இந்த தகட்டில் செய்தெல்லாம் வச்சு போட்டு உங்களோட படத்தை கொடுத்தா அதுலேயே ஒட்டி போட்டு தருவாங்க. வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது. சங்கு அப்படி சுறாச்சட்டையும் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். சுறாச்சட்டையில் வந்து இந்த ஆஸ்திரேலியா கிட்ட நோமேன் ஐலண்ட், பங்களாதேஷ் கடல்கள்லாம் சுறா பெருந்தொகையாக கிடக்குது. அப்போ இவ்வளோ சுறாவையும் போய் பிடிங்க கொண்டு விடுவாங்க. ஏன்னாட்டா மீனே அழிக்கும் சுறா அழிக்குமா. அப்போ இவங்க போயிட்டு பெரிய ட்ரோலரை கொண்டு போய் சுறா எல்லாத்தையும் பிடிச்சி கடலுக்கு வச்சு வெட்டி போட்டு சுறா எல்லாத்தையும் உறைஞ்சி போட்டு சட்டையை மட்டும் கொண்டுருவாங்க. அது சுறாச்சட்டை வந்து 1 கிலோ 25,000 ரூபா. 1 கிலோ சுறாச்சட்டைன்ற சுறா அப்படி இந்த 2 சைட்டுக்கு இப்படி 2 சட்டை இருக்குது, கீழுக்கும் ஒரு சட்டை இருக்குது. அதே எடுப்பாங்க கிலோ கணக்கில். ஒரு 16 இன்ச்சு சுறாச்சட்டைன்றா கிலோ 20,000 ரூபா போகும். இங்கே காசு 20,000. அப்போ பிறகு அதை அவங்க அங்கேருந்து கொண்டு வந்து தந்தாங்க. தங்கள்கிட்ட போய் நாங்கள் அது என்ன தேவைக்கு பயன்படுத்துறது? அது வந்து ஹாங்காங்கு போய் ஹாங்காங்குலேருந்து போட்டால் கடத்தி சைனா கொண்டு போய் அங்கே வயசு போனாக்கள் எல்லாம் ஆத்தங்கரையில் அதை ஊற போட்டுவிட்டு தேரேண்டு தேய்ச்சா தென்னந்தம்பூ தலை மாதிரி மஞ்சள் கலரில் அது வரும். அது 1 கிலோ 50,000 ரூபா வரும். அது என்ன தேவைக்கா? அதில் சுறாச்சட்டை அந்த இதில் சூப் செய்து காளான், கோழி இறைச்சி அதெல்லாம் போட்டு சூப் செய்து அது கொடுத்து அவ்வளோ ஃபிட் தான் உடம்புக்கு. மற்றது இன்னும் ஒரு சாமான் இருக்குது, இந்த ஐவரி சங்கன் இருக்குது. அதுக்குள்ள நாவடம்னு இருக்குது. சங்கை தள்ளி கொண்டு போகிறது ஒரு கீழே ஒரு சிரட்டை துண்டு மாதிரி ஒன்று இருக்குது, நாவணம்னு சொல்கிறது. அது இப்படி தள்ளி கொண்டு தான் சங்கம் தெரியும். அப்போ அதை பிறகு அதை சங்கலை எடுத்து அதை தோண்டி எடுத்து போட்டு அதை நாவணம் வந்து இந்தளவாக இருக்கும் சிரட்டை மாதிரி துண்டு. அதை நாகவனம்னு சொல்கிறது. அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறது. அவங்க அதில் சென்ட் செய்கிறது. சரியான விலை சங்கல் அடியில் இருக்குது. அது என்ன விலை வரும்?
அது 10,000 20,000 ரூபாய் ஒரு கிலோ. ஆ அது வெளிநாட்டு மிடில் ஈஸ்ட் தான் போகிறது, அங்கேருந்து சென்ட் செய்கிறவங்க. ஆ மற்றது இந்த கடற்கரையில் வந்து அம்பரண்டு ஒரு சாமான் பெறும், அது மீ நம்பர் பொன் நம்பர் இருக்குது. அது எப்படி அது என்ன? அது வந்து திமிங்கிலம் வந்து கடலுக்கு இருக்குது, திமிங்கிலம் ஒரு சாமான் இருக்குதானே, அது வந்து தன் வாய்க்கால் கக்கி விடும். ஒரு இதை உமிழ்நீர் மாதிரி ஒரு வாய்க்கால் திமிங்கிலம் கக்கி விடுறது. அது கக்கி விட்டால் அது கடலில் உருண்டு அது பேர்ந்து ஒரு இந்த விறகு எரிச்ச மர கட்டை இருக்கல்லோ, அது மாதிரி கடற்கரையில் வந்து ஒதுக்கும். யாரும் கடற்கரைக்கு போய் அது ஒதுக்கி இருந்தால் எடுத்தால் 2-3 கோடி ரூபா வரும். நான் இந்தியாவில் போய் ஜெலிஃபிஷ் ஒரு சாமான், ஜெலிஃபிஷ் இங்கேயும் இருக்குதா? ஜெலிஃபிஷ் இருக்குது. அது அங்கே அவங்க பதப்படுத்தி கண்டெய்னர் கணக்காக வச்சுருப்பாங்க. ஜெலிஃபிஷ் வந்து கடலில் அப்படி மிதந்து வரும், அந்த கரையில் நுற மாதிரி வரும் தானே ஜெலிஃபிஷ். அதில் அதை மேலே அப்பம் மாதிரி இருக்கும், கீழே 8 கால் மாதிரி இப்படி கனவா கால் மாதிரி தூங்கும். அதை அவங்கள எடுத்து இப்படி இந்த மேலான அப்பத்தை கலட்டி விட்டோன்னா இந்த இது இருக்கல்லோ, அதை தொட்டிக்குள்ளே போட்டு உப்பும் ஒரு கெமிக்கலும் போட்டு விட்டோன்னே அது பிறகு கோழி இறைச்சி மாதிரி வரும். பிறகு அதை எடுத்து இந்த யுத்த காலத்தில் மன்னார் வவுனியாவிலேருந்து யுத்த காலத்தில் இடம்பெயர்ந்து போய் இந்த இந்தியாவில் அகதி முகாமில் இருந்துச்சுன்னு தானே, அவங்களும் அந்த இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்க அந்த ஜெலிஃபிஷ் ஃபேக்ட்ரியெல்லாம் வேலை செய்வாங்க. இப்போ நான் வேறு விஷயமாக தான் என்ன அந்த தாய்வான்காரன் அனுப்பி விட்டவன். நான் போனால் அப்புறம் ஜெலிஃபிஷ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு. இப்போ நான் இந்த தாய்வான்காரனை சொன்னேன், இப்படி ஜெலிஃபிஷ் எல்லாம் பதப்படுத்தி எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டும். அப்போ தனக்கும் ஒரு 5-6 கண்டெய்னர் வேணும்ட்டார். அப்போ எனக்கு அதை பற்றி நான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தான் படித்தேன். அப்போ எனக்கு அதுகளை பற்றி கடலட்டையை பற்றி தெரியாது, சங்கை பற்றி தெரியாது, படித்து இப்போ இந்த 90ஆம் ஆண்டு இடம்பெயரோட கொண்டு போனேன். அப்படியே ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு கடலட்டை ஏற்று வச்சுருந்தேன், சங்கம் ஏற்று வச்சுருந்தேன். அவரோட கொஞ்சம் நாள் வேலை செய்து போட்டு பிறகு அவைக்க இதில் ஒன்று தாய்வான்காரன் தன்னோட வயசில் இப்போ இந்த அவனோட நான் வேலையை போனேன். அப்போ அவன் தான் பிறகு நான் இந்தியாவுக்கு அவன் அனுப்பிவிட அப்படி கடலட்டை ராமேஸ்வரத்தில் இருக்குது. இப்போ அங்கே இந்தியாவில் கடலட்டை பேட், அங்கேயே கடலட்டை பிடிக்கவும் கூடாது, எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அவங்க கடலட்டையை பிடிச்சி இந்த யாழ்ப்பாணம் மன்னார்கள் எல்லாம் வந்து ட்ரோலரை கொண்டு கடலட்டையெல்லாம் பிடிச்சி அங்கே கொண்டு பதப்படி போட்டு அவங்க இப்போ வந்து கடத்தி கொண்டு வந்து இலங்கையால் இப்போ எந்த வெளிநாட்டுக்கு போகுது, அங்கேருந்து கடலட்டை எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அப்போ ஜெலிஃபிஷ் வந்து சென்னை எக்மோர்ன்ற இடத்துல இருந்து வந்தாங்க, கரையிலேருந்து சிதம்பரம் வரையும் இந்த கடற்கரையில் பெரிய கொட்டில் எல்லாம் போட்டு ஆக்கள் ஜெலிஃபிஷ் வரை எல்லாம் தொகையாக கலெக்ட் பண்ணி ஆக்களை போட்டு வேலை செய்து 20 கிலோவாக பாக்ஸில் பேக் பண்ணி கூல் ரூம் இருக்கும். அதில் ஒரு இதுலேருந்து அந்த ரோட்டு வேறு நீளம் இருக்கும் கூல் ரூம், அதுக்குள்ளே பிரித்து அடுக்கி வச்சுருப்பாங்க. எனக்கு ஜெலிஃபிஷை பற்றி தெரியாதானே, அவர் எனக்கு படிப்பிச்சார், இப்படி தான் இருக்கும், இப்படி இருக்கணும்னு படிப்பித்தவரை நான் போய் 2 கண்டெய்னர் அவர் சொன்ன மாதிரி ஏற்றி விட்டேன். சக்ஸஸாக போச்சு. பிறகு சேர்ந்த பிறகு இந்த சுனாமி வந்த பிறகு கூடுதலாக ஜெலிஃபிஷ் வாரைது. பிறகு அவர் உங்கள் கிரிந்த பக்கத்தில் பொத்துவில் பக்கத்தில் ஜெலிஃபிஷ் வந்தது. அவை வந்து செய்ததை என்னையே போத்திருந்து நான் அதில் போயில்லை. அது என்ன தேவைக்காக அதை வந்து ஜெலிஃபிஷை எல்லாம் பதப்படுத்தி அனுப்பினா அவை எடுத்து அதை தூள்தூளாக வட்டி போட்டு கோவா கறிமிளகா அது நூடுல்ஸ் எல்லாம் போட்டு அதுக்குள்ளே சாப்பிட்றது. கூடுதல் அந்த ஜெலிஃபிஷ் ஆபத்துன்னு சொல்லுவீங்க. அது ஆபத்துன்னு சொல்லுறது அதை சாப்பிட்றாங்கல்ல, அது பதப்படுத்துகிற விஷயங்கள் கரப்பத்தானையும் மரத்து போட்டு சாப்பிட்றாங்க தானே. அதான் நாங்கள் சாப்பிடல, அங்கால சாப்பிடுவோம். அவங்க சாப்பிட்றாங்க இந்த மீன் பாம்பெல்லாத்தையும் பட்டி சாப்பிட்றாங்க. கொஞ்சம் வந்து 50 ரூபா கொடுத்து 100 ரூபா கொடுத்து தவளையை பிடிச்சி போட்டு தின்றான் தானே. அப்போ நான் அந்த பைபிளில் சொல்லியிருக்குது, நான் இந்த சும்மா படித்தது பைபிளில் சொல்லியிருக்கு, ஒரு கதவு மூடினா இன்னொரு கதவு திறக்க மாட்டேன். 90ல் இடம்பெயர்ந்து போய் ஒன்றுல வந்துட்டு இதுகளுக்குள்ளே போய் 30 வருஷம் 25 வருஷம் வேலையை போட்டு வந்துட்டேன். நாங்கள் ஒரு தடவை சும்மா இப்போ ஒரு ஆளை பார்த்து இவர் வந்து வேறு மாதிரி போகிறாருன்ட்டு இவருக்கு என்ன தெரிய மட்டும் நினைக்கக்கூடாது. இல்லை, நான் இதை முடிவில் சொல்ல யோசித்தேன். நான் இப்போ நான் ஒரு கிராமத்துக்கும் போயிருக்க உங்களை மாதிரி நிறைய பேரை கண்டு கதை கேட்க உங்களோட வாழ்க்கை முறையை பற்றி சொல்லிக்க இங்கே இருந்து நீங்கள் அப்படி இப்படி மாறி இருக்கீங்கன்ற ஒரு எண்ணம் வருது. நான் வந்து டெக்னாலஜியில் எலக்ட்ரிக்கல் 3 வருஷம் படித்தேன். அதான் 8 வருஷம் போகணும்னா வேலையா சரியா. ஒரு நாள் வந்து என்ன பேய் போட்டார். நானும் 30 நாளும் வேலையே இல்லை, வேலை சிவில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் எல்லாம் வேலை செய்தேன். வந்திருந்தால் பேய் போட்டுதேன்னுட்டு அன்றைக்கே வேலையை விட்டுட்டு வந்துட்டேன்.
வந்து கொஞ்ச நாள் வேலை வாங்கி 50 கோழியோட இதுக்குள்ளே தொடங்கி 50 கோழி வளர்க்க தொடங்கி 3000 கோழி வளர்த்தினேன். இதுக்குள்ளே 90 முதல்ல 83 82 83 தொடங்கி 50 கோழியோட வளர்த்து மாதம் 25,000 கோழி குஞ்சு சப்ளை பண்ணிருந்தேன். 3000 கோழி 50 கோழி வளர்த்து பேருந்து இதுக்குள்ளே தானே இந்திய நாவி வந்து 50 பேரை கிட்ட ரெண்டு போட்டு செயின் புழக்கால் ஏற்றி விட்டோம். இதில் இந்த ஒழுங்கு கேட்குதானே இந்த ஒழுங்கு கேட்கல என்ன நடந்தது அது 87 கலகிறதுக்கு 87 இந்த 83 இந்திய நாவி பிரச்சனை தானே 87 83 87 தானே இந்திய ராணுவம் 87ல் இதுக்குள்ள அவன் அந்த பரிசூட்டால் இறங்கிறான் 2 பேர் வந்து ஒரு வீட்டுக்கு இருந்து போட்டு எங்கே இருக்கிறேன்னு சொல்லும் செயின் புழக்காலும் அப்படியே சுண்ணாத்துலேருந்து வந்து இதுக்குள்ளே போன வந்து போட்டு ஆக்கள் எல்லாம் 2 பேர் எல்லாரும் போய் அதிகமாக தானே ஒரு 2 மாதம் ஆக்களை மிதிச்சதா இதுக்குள்ளே தான் நடந்தது. அந்த 50 பேரா 40 பேருக்கிட்ட அவைட்ட அதே இடமா இல்லை ஒரே பக்கத்தில் அதில் வீடுகள் இருந்து அப்படி இப்படி நடந்தது. இந்த ஊர் மக்கள் தானே அது என்ன செய்திருக்காவே நினைவா அதில் தூவி ஆட்டி கிடக்கு உடஞ்சி போய் கிடக்கு. அதற்கு தூவி தெரியுதா அதில் இருக்கிறது இந்த ஒழுங்கையில் 40-50 பேருக்கிட்ட இந்திய இராணுவத்தால் கொல்லப்பட்டார். இப்போ உங்கள்ட பூர்வீக இடமே இதுதானா பிறந்த இடமே? சரி சரி. ஆரம்ப காலத்தில் இங்கே வாழ்ந்த மக்களினுடைய வேலைகள் என்ன மாதிரி? அரசாங்க உத்தியோகம் ஆரம்பத்தில் அரசாங்க உத்தியோகம் விவசாயம். அந்த மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி இருக்கல்லோ அதுக்குள்ள விவசாயம் செய்கிறோம். அந்த ஃபேக்கல்ட்டி இருக்கிற இடத்தையா விஜயத்தியாக்கள்கிட்ட காணி தான் இந்த மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி காணி இதுக்குள்ளே இருந்த காணி அதான் பிறகு நன்கொடையாக கொடுத்தவ. சரி. அது கொடுத்த பிறகு தான் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி காட்டினது. வித்தியானந்த 2 வைஸ் சான்சலர் இருந்தார். அவரே வந்து வீடுகளில் இதாண்டு அதில் விவசாயம் செய்கிறேன். நான் 50 25 கொண்டு போய் அதுக்குள்ளே கொடுப்பேன்னு ஒரு மரவள்ளியை பிடுங்கி 50 மரவள்ளிக்குள்ள தெரிவினேன். நாங்கள் கொண்டு வந்து அவிச்சு எல்லோரும் எங்களில் 11 பேர் அப்போ காலமில்ல அவிச்சு சாப்பிட்றது. அவ்வளோ பெரிய இடம் என்ன அது? அவ்வளோ பெரிய இடம் முழு இடத்துலேயும் விவசாயம். அதான் பிறகு இந்த வழி இடங்களில் கடைகள் சுருட்டு கடைகள் இருந்தானே. யாழ்ப்பாணத்தாக்கள் முழுக்க இலங்கை முழுக்க சுருட்டு கடை வச்சுருந்தானே. இப்போ அதுகள் கடைகள் சுருட்டு இந்த குரோசரி எண்ணெய் இந்த சோப்புகள் அதுகள் இந்த பவுடர் அதுகள் இந்த பற்படி அதுகள் விற்று காசு அனுப்பி கொண்டு இருப்பினோம். சுருட்டு தான் முழுக்க போயிலே பானி போயில சுருட்டு. இந்த கொக்கு ஸ்டேயில் ஒரு 4 வருஷம் வேலை செய்தேன். 9.95 இதுலேருந்து கொழும்பு கோட்டை போகிறதுக்கு நான் 4 வருஷம் டிக்கெட் அது புக்கிங் அதை செய்கிறேன். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு வெகன் சுருட்டும் பூவையிலையும் ஏற்றுவாங்க. அவ்வளோ எல்லாம் இலங்கை முழுக்க போய்கொண்டு நல்லெண்ணெய் ஏற்றுமதி செய்வாங்க. நல்லெண்ணெய் கொண்டு வந்து எல்லாம் இலங்கை முழுக்க ஏற்றுமதி செய்வாங்க. அது செய்தனால அனுப்புவாங்க. அப்புறம் நான் வேலையை விட்டுட்டு தான் அதில் இருந்தோண்டு டெக்னாலஜி படித்து கொண்டு இருந்தேன்னா அப்புறம் டெக்னாலஜி முடியத்தான் ஃபோம் நான் வேலை செய்கிறேன். ஆரம்ப காலத்தில் இருந்த இந்த கொக்குவில் கிழக்கு கிராமத்தோட இப்போ ஒப்பிடும்போது எந்த அளவு வளர்ச்சி அடைந்திருக்கு இல்லை அப்படியே இருக்குது? இப்போ கொக்குவில் கிழக்கில் பழைய ஆக்களில் 110% இருக்கும். 90% வெளிநாடு போட்டணும். 10% ஆகலாம் இங்கே இருக்கணும். கிழக்கு கிழக்கு பகுதியில் 90% ஆகல் வெளிநாடு போடும். இப்போ இங்கே இருக்கிறார்கள் வெளியெடுத்தாக்கள் எல்லாரும் அப்படியா? 90% வெளியெடுத்தாங்களா? அப்போ பூர்வீக ஆக்கள் இல்லையா? இப்போ இங்கே இருக்கிற இந்த கிராமத்தில் இருக்கிற ஆக்களில் ஒரு 10-15 வீதம் தான் இந்த ஆக்கள் வித்து போட்டோம். வித்து இப்போ நயனாதீவு காரநகர் புக்குடுதீவு தீவு எங்கள் தமிழாக்கள் தான். ஆனால் அந்த பூர்வீகமாக இருந்த மக்கள் இல்லை. சரி சரி. ஒரு சொத்து வந்து 3 சந்ததிக்கு மேலே இருக்காது. அது கை மாறிடும். நீங்கள் என்ன இப்போ பாருங்க நீங்கள் சொல்ல என்ன கவலையாக இருக்குங்கன்னு அது என்ன கவலை? ஒரு 3 தலைமுறைக்கு மேலே அந்த சொத்து அவைகிட்ட இருக்காது. அது வேறு ஆக்கள் போய் கை மாறிடும். 3-4 தலைமுறையோடு சரி வேறு ஆக்கள் தான் இருக்கு. சந்தர்ப்பமே உருவாக்கி விட்டுருமே என்ன அப்படி? அப்போ பாருங்க சில இடங்கள்ல அப்படி நடந்திருக்கு. இப்போ உங்களால் முல்லைத்தீவு பக்கத்தில் அங்கே எல்லாம் அப்படி நடந்துருக்கு. ஆரம்பத்தில் இருந்த பூர்வீக மக்கள் இங்கே இப்போ இல்லை 10% மாணவர்கள்லாம் இருக்குன்னு சொல்கிறீங்க. 5-10 அப்படி தான் இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ இங்கே இருக்கிற மக்கள் நிறைய காணிகளை வாங்குறார்கள். இங்கே வாங்குறதுக்கு போட்டியும் போடுறார்கள். எவ்வளவு போகுது பரப்பு? எவ்வளவு போகுதுங்க பரப்பு? இப்போ 1,50,00,000 போகுது. என்ன ஐயா சொல்கிறீங்க? ரோட்டில் 2 கோடி, இதில் 1 கோடியா? 1,50,00,000. இப்போ கிட்ட இல்லைங்கயாவது அந்த விலை? நீங்கள் எங்கேயாலும் இருந்தால் இப்படி இந்த ரோட்டில் 1,50,00,000 எங்கேயாலும் இருந்தால் செல்லுங்க வாங்கி வாங்குறதுக்காக இருக்காங்க.
காணியே இல்லையா விற்கிறது? இங்கே இருக்காங்க 1,50,00,000 ஒரு பரப்பு. அப்போ யாழ்ப்பாண நகர பகுதிக்கு போனால் அங்கே 2 கோடி சொல்லுவாங்க, 3 கோடி 3 கோடி 4 கோடி 4 கோடி 4-5 கோடி போதும் சொல்கிறாங்க. இப்போ இங்கே ஒரு தான் காணி இல்லை. இப்போ நாங்கள் எங்களோட அந்த அதிகரிப்புக்கு என்ன காரணம் ஐயா? அதிகரிப்புக்கு காரணம் வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் அட்மிஷன் எடுக்கிறதுக்காக பிள்ளைகளை கொக்குவில் பிரைமரி அல்லது கிண்டு காலேஜ் பிரைமரி. இப்போ திண்ணவேலி, நல்லூர், கொக்குவில், திருநெல்வேலிக்குள்ளே தான் முழுத்தனமும் கல்வி நடவடிக்கைகள் முழுச்சனம் வந்து குடியேறிருக்கு. இப்போ இதை நகர சேவையாக மாற்ற போகிறாங்க. அதை நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னால் எதிர்காலத்தில் யாழ்ப்பாண நகர பகுதி மாதிரி இங்கே மாறப்போகுது. இப்போ நகர சேவையாக மாற்ற போகிறாங்க. ஏன்டா அந்த அளவுக்கு அந்த பாப்புலேஷன் இதுக்குள்ளே கூடிட்டு இதே மானிப்பையன் நகர சேவையாக மாற்ற போகிறாங்க. அப்போ இதில் இப்போ நான் இந்த முடக்கு திரும்ப எங்களோட அம்மாண்ட தாயும் அவன் சகோதரியும் 2,500 படி 20 வரப்பு காணி 50,000 விற்றது. ஐயோ, இப்போ வச்சுருந்தா அது அப்படி விற்று நாங்கள் எங்களோட அம்மாண்ட அதான் அந்த நேரம் அது பெரிய காசு தானே. 2,500. அப்போ 20 வரப்புண்டா இப்போ 1 கோடி 20 கோடி என்ன 30 கோடிக்கு விற்றுருக்கலாம் காணி. என்ன அதில் நான் அதுக்குள்ள 2 வரப்பு விற்றேன். வரப்பு 11 லட்சத்துக்கு விற்றேன். இப்போ 1,5 கோடி வரப்பு. ஐயே, அவசரப்படுறீங்களா? நான் அந்த அப்படி யோசிச்சீங்களா அவசரப்படுறீங்கன்னு? அவசரப்பட்டு நீங்கள் விற்றது எத்தனையாம் ஆண்டு கால பகுதி? 2003 2004 பாதை திறந்த உடனே வந்து பேப்பரில் போட்டார். ஆள் வந்து சுவிசால் வந்து கேட்டார். அந்த நேரம் 11 லட்சம் அவர்கிட்ட இப்பவும் இருக்குது. நீங்கள் 2003 விற்றனீங்க, இப்போ 2020 20 வருஷத்தில் வித்துணும் மடங்கு என்ன 18 மடங்கு. அது 1,5 கோடி. ஓ, 10 லட்சம் பார்த்தாலுமே 15 மடங்கு. 70 இந்த காணி பரப்பு 2,000 ரூபாய். இந்த 6 பரப்பும் எங்கட. இப்போ இந்த 2 பக்கம் இருக்கு. 4 இந்த பக்கம் முழுக்க எங்கட. வலை பக்கம் உங்களோட காணி முழுக்க 6 பரப்பும் எங்கட. அம்மாஞ்ச அம்மா கொடுத்து அந்த காணியில் உங்களோட இங்கே கொக்குவில சேர்ந்தவர்கள் தான் இருக்கணுமா? சௌரங்கள் தான் இருக்குல்ல இப்போ. அதையெல்லாம் இப்போ வயது போட்டுது. அடுத்த சந்ததி வேறு யாரும் வந்த இது தானே போகும். அதுதான் இந்த இதுக்குள்ள தலையாளி குளம்னு இருந்தது. இப்போ இந்த குளமே இல்லைங்க, அதுக்குள்ள விளையாடினாங்க கிரிக்கெட். குளம் இருந்தது? குளமே இல்லை. குளம் முழுக்க வீடு கட்டியாச்சு. தலையாளி குளம் போய் பாருங்க. இப்போ மழை நேரத்தில் இங்கே வெள்ளம் வரதா? வெள்ளம் வரல. அந்த குளத்தில் உள்ள வெள்ளம் ஓட இல்லாமல் இந்த முடக்கு வரையும், இந்த ஒழுங்க முடக்கு வரையும் வரும். இப்போ அந்த அளவுக்கு மழையும் பெய்யவே இல்லை. வாய்க்கால் வசதிகளும் வந்துடுது. வாய்க்கால் வசதி. ஆனால் மழை முந்தி 3 மாதம் மழை கொட்டு விடாமல் 3 மாதம் அப்பசி காத்தியே மழை. இப்போ அப்படி மழை பெய்யுறது 3 மாதம் காத்திருக்க வேண்டிய இப்போ மழை வரும். அப்போ முந்தி நாங்கள் 3 மாதத்துக்கு தேவையான உரவை சேர்த்து வைக்கிறது. 3 மாதம் தேவையான உரம். இந்த பாலமெல்லாம் நிறைஞ்சு ஓடும் தண்ணி. அந்த நந்தாவேல் ரோட்டெல்லாம் மூடி அந்த கூண்டாவில் திரும்பி ப்ரௌன் ரோட்டால் போய் தான் பஸ்ஸுகள் எல்லாம் போகிறது. அப்படி இப்போ மழை பெய்யுறது. இங்கே இருக்கிற மக்கள் தொகை எதிர்காலத்தில் என்ன மாதிரி இருக்கு? முதல் இருந்ததோட ஒப்பிடும்போது இப்போ எப்படி இருக்கு? சரியா தொகையாக வரும். இப்போவே இதுக்குள்ள ஒரு சனத்தொகை கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா? முதலோட 15 வருஷத்துக்குள்ள 100 வீடு புதுசாக கட்டப்பட்டிருக்கு. இதுக்குள்ள 100 வீடு புதுசாக கட்டப்பட்டு. ஆனால் சில இடங்கள் இடப்பெயர்வுகள் பிறகு சனத்தொகை வீழ்ச்சி அடையும். இங்கே இல்லை, இப்போ முந்தின காலத்தில் ஒவ்வொரு வீட்டில் 6 பிள்ளை 5 பிள்ளை 10 பிள்ளைகள் தானே இருக்குது. இப்போ ஒரு பிள்ளை அல்லது 2 பிள்ளை தானே. அப்போ சனத்தொகை வளர்ச்சியேண்டு வராது. புலம்பெயர்வு இனி அந்த புலம்பெயர்வு சனத்தின் இதெல்லாம் இனி ஒரு இப்போ காசு அனுப்பினும் அடுத்த சந்தை வராது. ஒரு காலம் வராது. இப்போ கோயில் கட்டி குடம்புகளுக்கெல்லாம் செய்கிறாங்களோ, நேற்றைய பேப்பரில் இருக்குது. அவங்க இப்போ அடுத்த சந்ததி காசு அனுப்பினா இந்த கோயிலெலாம் பூட்டி கிடக்கும். கோயிலே ஆக்கள் இல்லை. சாமிக்கு ஆக்கள்லாம் வெளிநாட்டில் காய் வந்து கோயிலெலாம் திருப்பிட்டு புது கோயில் சின்ன கோயிலில் தான் பெரிய கோயிலாக கட்டிடும். இப்போ பாருங்க, வீட்டில் இளநீ இருந்தால் இளநியை வட்டி கொண்டு கொடுத்தா 50 ரூபா வைக்கிறான். அவன் சொல்கிறான் யாழ்ப்பாணத்தில் எங்களோட ஊர் இளநிக்கு அவ்வளோ தாண்டிடாது, புத்தளம் இளநி தான் வேணும் கொண்டு வைக்கிறான். கோழியை வளர்த்தா அங்கே இரவில் புத்தளம் சிலாபத்திலேருந்து லொரியாக கோழியை ஏற்றி கொண்டு முடிய நடைமுறைக்கு விட்டு போகிறாங்க. வெத்திலேன்டா நீங்கள் வெத்திலே சார்பு பொருளாதாரம் இல்லாமல் போகுதுன்னு ஒன்றுமே இல்லை. முந்தி வாழை தொழிற்சால இந்த டே ஃபேக்ட்ரி இதில் இருந்தது 100 பேர் மேலே இல்லை. பல்ப் ஃபேக்ட்ரி, சைக்கிள் தேர்ட்டி ஒரு தொழிற்சாலை கொக்குவில்ல தான் இருந்தது. 3 பேர் மூடி கிடக்கு. யோஜனை போட்டு மூடி கிடக்குது. அதை விடத்தில் இருந்து அதில் இருக்குது டே ஃபேக்ட்ரி 100 பேர் வேலை இல்லை. 80 இல்லை வேறு 100 பேர் வேலை செய்யுது. ஒரு வேறு வேலை இல்லை. இவ்வளோ ஃபேக்ட்ரி மாவட்டத்தில் ஆணி தொழிற்சாலை ஆணி இந்த லைட் கேபிள் எத்தனை தொழிற்சாலை இருந்தது? அப்போ வாணி தொழிற்சாலை சில்வர் ஃபேக்ட்ரி ஒன்றுமே இல்லை. வேலை செய்கிறது யார் இருக்கிற மக்களும் இருக்கிறது வேலை செய்கிறது. சரிம்மா.
என்ன அதான் ஒரு 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 கடையிலேயே பாசல் எட்டுறது ஆள் இல்லாமல் கடையில் சாப்பாட்டு கடையிலேயே பாசல் எட்டுறது ஆள் தான் இருக்காங்க. அதான் இது ஒரு பெரிய அழிவினுடைய ஆரம்பம் தான். என்ன எல்லாரும் 50 லட்சமோ 60 லட்சமோ கொடுத்து பிரான்ஸுக்கும் அங்கே இங்கேயும் போகிறதுல நிற்கணும்னு இந்த ஆடு வளர்க்கணும், மாடு வளர்க்குறோம். ஒரு வீட்டிலையும் இந்த ஆடு இருக்கும், 10 கோழி வளர்த்துச்சோம். இப்போ இங்கே எதுவும் ஆட்டியம் வீட்டில் 10 கோழி வளர்க்கணும். இங்கே 10 கோழியை வளர்த்தா 5 பூட்டை எடுத்து போட்டு 5 பூட்டையை விற்று தானே சிவிஎன் எடுத்தாங்க. இப்போ 2 ஆட்டியம் பூட்டையை கொண்டு நிற்குது. இங்கே யாரும் 100 வீட்டில் ஒரு வீட்டில் 5 கோழி நிற்குவேன். கோழி 5 கோழி இருந்தாலும் இதில் வந்து 5 கோழியை பிடிச்சி வந்து அவன் 6000 ரூபாய் விற்று போட்டு அவன் டைம் பாவிச்சுட்டு போகிறான். அப்போ முட்டை என்றாலும் அங்கேருந்து வரும் முட்டை குஞ்சு ஒரு வீட்டிலையும் ஊரில் வளர்க்க கோழி வளர்க்குறதானே. நாங்கள்லாம் கோழி வளர்த்து குஞ்சு 2 கோழி கடை வச்சு 20 குஞ்சு 15 குஞ்சு அதை வளர்த்து இப்போ அதை விற்று தானே நாங்கள் படித்து ஜீவிச்சுட்டாங்க. 2 ரூபா சம்பள காசு கட்ட வழி இல்லாமல் போய் பிரின்சிபல்கிட்ட கெஞ்சு 15 பேர் படிக்கிறேன் அவ்வளோ காசு படிக்க ஒருத்தர் படிக்க ஒருத்தர் வழி ஏறி கொண்டு அடுத்த ஆள் பின்னால் போய் கொண்டிருக்கோம். சரி ஐயா, நன்றி. உங்களோட கதைச்சதுல மகிழ்ச்சி. முக்கியமாக நான் போகும்போது சொல்லி போட்டு போகணும்னு யோசித்தது, நான் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் பயணம் செய்து அந்த கிராமங்களில் இருக்கிற சிறப்புகளை பதிவு செய்கிறது தான் என்னுடைய இந்த கிராமத்தினூடான பயணத்தினுடைய அடிப்படை நோக்கமாக இருந்தது. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு கிராமத்துக்கும் போகிறது வளமை. அங்கே இருக்கிற பெரியவர்களோட கதைக்கும் போது அந்த கிராமத்தில் பிறந்த அவர்கள் எப்படியான நிலையில் இருக்கிறார்கள் என்றது தெரிய வரும். நான் முன்னம் சொல்லணும்னு யோசித்தது ஐயா கூட அதில் சொல்லியிருந்தார். இப்போ நாங்கள் ஒரு கிராமத்துக்குள்ளே போகிறோம்டா, அந்த கிராமத்துக்குள்ளே போகும்போது ஒரு பெரியவரை பார்க்குறோம்டா, அவர் ஒரு 80-90 வயதில் எடுத்துக்கொள்வோம், பொல் ஊண்டி கொண்டு சாதாரணமாக நடந்து போகிறாருன்னு சொன்னால் நாங்கள் அவரை ஒரு பெரியவர்னு கடந்து போகாமல் அவரோட கதைக்கும் போது தான் அவருடைய வாழ்க்கையில் அவர் இந்த கிராமத்தில் வாழ்ந்து என்ன செய்தார், என்னென்ன மாற்றங்களை கண்டார், எவ்வளவு தூரம் பயணம் செய்தார், எவ்வளோ அனுபவங்கள் கிடைச்சதுன்ற விடயம் தெரிய வரும். அப்படி இந்த ஐயாவோட கதைச்ச நேரம் இந்த ஐயா சங்கு ஏற்றுமதி, அட்டை ஏற்றுமதி, இந்த ஏற்றுமதி சார்ந்த துறையில் வேலை செய்திருக்கிறார். அவர் முன்பு வந்து படித்த துறை வேறு, பின்பு அவர் வாழ்ந்த துறை வேறு. அது வந்து ஒரு பெரிய அனுபவத்தை அவர் கொடுத்திருக்கும். இப்படி ஒவ்வொரு கிராமங்களுக்கும் போகும்போது அந்த கிராமத்தை சேர்ந்தவர்களோட கதைக்கும் போது அவர்களுடைய தனிப்பட்ட விடயங்களும் தெரிய வரும். அதன் மூலமாக இந்த காணொலியை பார்க்குற யாரோ ஒருவர் வந்து சரி நாங்களும் இப்படி செய்யலாமன்ற ஒரு எண்ணத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. இது நான் வந்துட்டு ஐயா வாகனத்தில் அவதானமாக இருக்கணும், தட்டி போடுமென்று தொடங்கி இப்போ எவ்வளோ விடயங்கள் உங்கள்கிட்ட கேட்டேன். கடல் அட்டை, சுறாச்சட்டை, ஜெலி ஃபிஷ் அதெல்லாம் பற்றியெல்லாம் இந்த கேம்பஸ்காரங்களே எங்கள்கிட்ட கேட்குறாங்களே என்ன ஒரு கல்வி எவ்வளோ விஷயம். அடுத்த வைக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்துட்டு போகணுன்றதான் எங்களோட விருப்பம். சரி ஐயா, நன்றி. உங்களை சந்தித்து கதைச்சதில் மகிழ்ச்சி. ஓகே. இதில் இருக்கிறது கொக்குவில் சன சமூக நிலையம். பாருங்க, எல்லாம் மிக நெருக்கமான வீடுகள் இந்த பகுதியில் இருக்குது. இந்த பகுதியில் தான் காணி விலை 1.5 கோடிக்கு மேலே. நாங்கள் வந்தமே பிரதான வீதி, அந்த பிரதான வீதி அதாவது யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை பிரதான வீதி இல்லை, யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை பிரதான வீதியிலேருந்து ஒரு கிளை வீதி போகுது, ஆடியபாதம் வீதி. அந்த வீதியால் வந்து தான் இப்போ இந்த வீதிக்கு வந்து நாங்கள் ஆடியபாதம் வீதியோரத்தில் 2 கோடிக்கு மேலே காணி விலை போகுது. இந்த வீதியில் 1.5 கோடி அப்படி போகுது. கொஞ்சம் முள்ளுக்கு போக கொஞ்சம் விலை குறையும், பெரிய அளவில் குறையாது. சரி, நாங்கள் இப்படியே போய் இந்த வீதியில் ஏறி போகலாம். நாங்கள் அங்கே போகிறத விட நாங்கள் இப்போ திரும்பி ஆடியபாதம் வீதிக்கு போவோம். ஆடியபாதம் வீதிக்கு வந்துட்டோம். இந்த பிரம்படி ஒழுங்கைக்கு தான் போய் வந்தாங்க. இந்த ஒழுங்கையில் அந்த ஐயாவோட கதைக்கும் போது சொல்லியிருந்தார், இந்த ஒழுங்கையில் 40-50 பொதுமக்களுக்கிட்ட இந்திய இராணுவத்தால் கொல்லப்பட்டார்கள் என்று அவர்களுடைய நினைவாத்தானா இதில் அந்த நினைவு தூபி வச்சிருக்குது. அது இப்போ சேதப்படுத்தப்பட்டிருக்கு. செய்கிறது இறந்தவர்களை நினைவு கூறுறதுக்கான அந்த சூழல் கூட எங்கள் நாட்டில் சரியாக இல்லைன்றது மனவேதனையான விடயம் தான். நாங்கள் இப்போ இந்த வீதியால் போவோம். அங்கே புதிய புதிய கட்டடங்கள் வந்து கொண்டிருக்குது. இதில் வேறு நிறைய கடை தொகுதிகள் இருக்குது.
இந்த வீதியினுடைய 2 பக்கமும் இருக்குது. நீங்கள் வலப்பக்கம் பார்த்துட்டு வாங்க. சரி, இப்போ நாங்கள் தண்டவாளத்துக்கு பக்கத்தால் போகிற வீதியால் போகிறோம். இதை ப்ரௌன் வீதின்னு சொல்கிறாரு. ஆனால் கருப்பாக தான் இருக்குது வீதி. இந்த வீதியினுடைய வலப்பக்கம் பாருங்க, நிறைய வீடுகள், புதிய புதிய வீடுகளும் வந்து கொண்டிருக்குது. இந்த வீட்டை ஏற்கனவே ஒரு காணொலியாக நான் பதிவிட்டிருக்கிறேன் கொண்டாட்டம் நிகழ்ச்சி செய்யும்போது. இதில் ஒரு கட்டடம் இருக்குது. இதுதான் அந்த ஐயா சொன்ன டயர் ஃபேக்ட்ரியோ தெரியல, நாங்கள் எதுக்கு முருகா பார்ப்போம். இதில் ஒரு கிறிஸ்தவ கோயில் ஒன்று இருக்குது. அப்படியே வந்தால் இதில் நிறைய தொழில் நிறுவனங்கள் இருக்குது. இதில் அறிவு திருக்கோயில் ஒரு இடம் இருக்குது, தெரியல. இதில் இடப்பக்கம் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இந்த பகுதியில் நிறைய அறைகள் வாடகைக்கு கொடுக்கப்படுவது, வீடுகள் வாடகைக்கு கொடுக்கப்படுவது வழமே. ஏனென்றால் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தை அண்மித்திருக்கிற பகுதி என்பதால் பல்கலைக்கழக மாணவர்கள் வெளியில் தங்குறதுன்னா இந்த பகுதியில் தான் அறைகள் வீடுகள் எடுத்து தங்குவார்கள். தொழில்நுட்ப கல்லூரி, தொழில்நுட்பவியல் கல்லூரி யாழ்ப்பாணம் வலப்பக்கம். இதில் ஒரு சின்ன கோயில் இருக்குது அரச மரத்துக்கு கீழே. அப்படியே போனால் யாழ்ப்பாணம் நகர பகுதிக்கு போகலாம். ஆனால் நாங்கள் போகையில் திரும்ப ஆடிய பாதம் வீதிக்கு போய் இந்த வீதியினுடைய வலப்பக்கத்தை பார்த்து கொண்டு வாங்க. இந்த இதில் இருக்கிறது திறந்த பல்கலைக்கழகம், ஓப்பன் யூனிவர்சிட்டி. சுற்றுலாவில் போகலாம், நாங்கள் போகல. யாழ்ப்பாண பல்கலைக்கழகம். ஆடியபாதம் வீதிக்கு வந்தாச்சு. நீ வலப்பக்கம் போவோம். வலப்பக்கம் போனால் அப்படியே திருநெல்வேலி சந்தைக்கு போகலாம். நாங்கள் அங்கே வரைக்கும் போக தேவையில்லை. இந்த வீதியினுடைய 2 பக்கங்களுமே கட்டிடங்கள், கடை தொகுதிகள் அதிகமாக இருக்குது. இது பக்கத்தால் போகிற வீதியாலையும் போகலாம். இந்த பக்கம் பாருங்க, ஒரு விஜய கட்டிடம் ஒன்று வந்து கொண்டிருக்கு. என்னென்ன கட்டிடங்கள் இருந்தது தெரியாது, எல்லாம் கட்டி முடித்தது அப்புறம் தான் தெரியும். சரி, அப்படியே வெள்ளப்பக்கம் பாருங்க. இதில் இருக்கிறது மருத்துவ பீடம். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடம். அதில் ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசின் எழுதி 1978 போட்டிருக்கு. அந்த ஐயாவோட கதைக்கும் போது அந்த ஐயா சொல்லியிருந்தார், இதில் இருக்கிற குறிப்பிட்ட அளவான காணிகள் தோட்ட நிலங்களாக இருந்து பின்பு வந்து இந்த மருத்துவ பீடத்துக்காக கொடுக்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறார். அது எந்த பகுதி என்றது எனக்கு சரியாக தெரியலை. ஆனால் அவர் உறுதியாக சொல்லியிருந்தார் 83 அந்த மாதிரி. ஆனால் மருத்துவ பீடம் கட்டப்பட்டிருக்கிறது 1978. இதனால திருநெல்வேலி அல்வாட்டா, திருச்சி மேலே கொட்டடா, திருப்பதிக்கு சரி. நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா வெள்ளப்பக்கம் போய் ப்ரௌன் வீதியால் திரும்புவோம். இதில் போகிற வீதியால் திரும்புவோம். இடப்பக்கம் மாணவர் விடுதி கொக்குவில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம். இதுக்குள்ள மாணவர் விடுதி இருக்குது. இதுக்கு அடுத்ததாக போகிற வீதி தான் ப்ரௌன் வீதி. நாங்கள் அங்கே முதல் போய் வந்ததால் போகலை, இந்த வீதியால் போவோம்.
இந்த இடமா நீங்கள் ஓ சொந்த இடமா பிறந்த இடமா அதான் முகம் தெரியுது. எங்கே தெரியுது? கதைக்கலாமா கொஞ்சம்? என்னன்னு சொல்லுங்க. பக்கத்துல இருந்து கதைக்கலாமா? இல்லை அடித்து கலைப்பீங்க? சரி, இது. பெரிய ஒரு பக்கத்தை எப்படி இருப்பாடா? அடிச்சு காய்க்கிறது நீங்கள் பயங்கர ஆ ஐயா அடிச்சு காய்க்கிறது நீங்கள் என்ன பயங்கரவாதியோ? இப்போ இப்படியே சுவிஸில் இருந்தேன் நான். பின்னேரம் அப்படியே ஃப்ரான்ஸு போய் இங்கே வந்து நிற்கிறேன். நீங்கள் வாங்க, அது பிரச்சனை இல்லை. எங்கே இருந்தாலும் வாங்க. இதில் இருக்கிறது என்ன இது? இந்த கட்டணம் மெடிக்கல் காலேஜ். மெடிக்கல் காலேஜ் பிறந்த இடமே இதுதான். ஆரம்பத்தில் இந்த பகுதி மைதானமாக தான் இருந்ததா? இல்லை, அப்போ இது சும்மா வரும் காணிங்க. தோட்டங்களாக இருந்ததா? அப்படியா? சும்மா மரங்கள் இங்கே. இது எத்தனையாம் ஆண்டு கால பகுதியில்? இது 82. சும்மா வரும் வரல அந்த இது வந்து 80 பிறகு தான் பிறகுதான் டெவலப் ஆகும். 24 ஏக்கர் கேம்பஸ் கொடுத்தது. சரி, ஐயாவோட ஒரு கதை கட்டணும். ஓகே, உங்களுக்கு பிரச்சனை இல்லை தானே? நோ ப்ராப்ளம். நீங்கள் அதில் போயிருக்க இந்த இதில் நின்றுட்டு கல்லால் வந்து போட்டு விட மாட்டீங்க தானே? பார்க்கல, உங்களுக்கு ஒரு சந்தேகம் கொண்டு வந்துரு. ஐயா என்னென்னா நான் இதில் தேடி பார்க்குறேன் காணையிலே. யாரு? காசு மரம் ஏதோ இதுக்குள்ளே நிற்குதாம். அதானே இங்கே எல்லாம் நல்ல வசதியான ஆக்கள் தானே இங்கே. ஐயா எங்கே காசு மரம் இல்லையா? இப்படி போட்டு இருப்போம். காசு மரம் இல்லையா இங்கே? அப்போ என்னென்ன இப்படி வீடு கட்டடங்கள் அது இது அப்படி அதில் உழைச்சி ஒரு மாதிரி வெளிநாட்டுக்கு போகணும். போய் பிள்ளைகளையும் கூப்பிட்டு விட்டு இப்போ லீவில் வந்து இருக்குது. நீங்கள் எந்த நாட்டிலேருந்து வந்து? கனடாவில். அட ஐயா, கனடாலேருந்து வந்துருக்குறீங்களா? எனக்கு இப்போ இப்படி வரும். கனடாலேருந்து வந்து எவ்வளோ காலம்? நான் இப்போ வந்து 6 மாதம். ஆனால் நாங்கள் போய் 22. எப்போ போக போகிறீங்க? இப்போ 2 மாதத்தில். நீங்கள் எத்தனை லக்கேஜ் கொண்டு போகிறீங்க? கனடாவில் எங்கே இருக்கு? 1 லட்சத்தை கொண்டு போகுது. எத்தனை கிலோ? 23 கிலோ. கொஞ்சம் கதைச்சு ஒரு 80 கிலோ கேட்ட மாதிரி ஒரு பயண பற்றி செய்யலாது. இப்படி செய்யலாமா? கட்டவும் நிறைக்கு காசு கட்டவும். அப்படி கொஞ்சம் கதைச்சி செய்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பிரயோசனமாக இருக்கும். ஏன்னா இப்போ அன்னைக்கு யாரோ அந்த லக்கேஜுக்குள்ளே இருந்ததானா போயிருக்கேன் கனடாவுக்கு. நான் 70 சொச்ச கிலோ தானே. அப்போ நான் பார்க்குறேன் உங்களை கொண்டு லக்கேஜ். ஐயா அப்படி செய்யல. அப்படி 2 இருந்தாலும் பரவாயில்ல. இந்த இடுப்புக்கு கீழே ஒன்றுக்குள்ளே வச்சுட்டு பொடியாகி போட்டு ஏன்னா அப்படி செய்யலாம் ஐயா. ஏன் இப்போ எல்லாம் போட்டு பார்ப்பாங்க. போட்டு பார்த்தா அது நான் உள்ளுக்கு இருந்து அது நான் இல்லைன்னு சொல்லி விட்டா சரியாகவே விட்டுருவேன். அவர் பார்த்தாரு இவங்க ஏதோ குடும்பத்தனம் செய்ய வந்திருக்கிறாங்கன்னு ஓட்டு போற. உங்களை தெரியும் தானே, நாங்கள் பார்க்குறோம் யூடியூப். எப்படி வாழ்க்கை எப்படி போகுது? பரவாயில்லை. இப்போ எங்களுக்கு வயசு போட்டு தானே. இப்போ பிள்ளைகள் எத்தனையாம் ஆண்டு நீங்கள் கனடாவுக்கு போனீங்க? 2003. 2003. இப்போ எத்தனை 20 வருஷம் 21 வருஷம். 21 வருஷம். அந்த நேரம் போகும்போது இங்கே என்ன சூழல் இருந்தது? மக்கள் வாழ்க்கை முறைகள்? கொக்குவில் பகுதி இது கொக்குவில் தானே? கொக்குவில். அப்போ கொஞ்சம் கஷ்டமான நிலையாக தான் இருந்தது. மருத்துவ பீடம் இருக்குது தானே, ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசின். இது வந்து எவ்வளோ காலமாக இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சு? 78ஆம் ஆண்டில் இருந்து இருக்குன்னு போட்டிருக்கு அதில். அந்த முன்னுக்கு ஃபேக்கல்டி கொண்டு வந்து ஆனால் 72ல் ஆரம்பிச்சுட்டாங்க. இங்கே 72ல் ஆரம்பிச்சாச்சு. அப்போ நீங்கள் சொன்னீங்களே ஒரு ஆள் காணி எத்தனை ஏக்கர் கொடுத்தது? 24 ஏக்கர். 24 ஏக்கர் காணி கொடுத்தது எத்தனை எந்த வருஷம்? 83. அப்படி 83 இல்லை 70ஆம் ஆண்டு அப்படி தான். அந்த ஐயா தான் மாறி சொல்லிவிட்டார போல இருக்கு. 73 அப்படி இருக்கு. 72 73 ஆரம்பிச்சவங்க கட்டுறது. அப்போ அவர் கொஞ்சம் முன்னுக்காக கொடுத்துருக்கு. 78 இருந்ததில்ல என்னண்டு இருந்த 78 இப்போ 73 அப்படி தான் அந்த ஐயா மாறி சொல்லிட்டார் போல. அவர் வந்து சில வேளைகளில் ஒரு பகுதியை பிறகு கொடுத்தது அந்த ஆரம்பிச்சதுக்கு பிறகு எல்லாம் காணி கொடுத்தது பிறகு தான் ஆரம்பிச்சது. அவர் வந்து செவண்டு வரப்பா பிரித்து விற்று வச்சிருந்தது. கொஞ்சம் இருந்தது கண்டஸ்டார் எடுத்துட்டு அந்த இருந்தாக்களுக்கு அங்காளி பக்கத்தில் காணிங்க கொடுத்து அங்காள மூவ் பண்ண. ஆனால் ஒரு நல்ல மனசு இல்லை அது. என்ன சொல்லுங்க ஐயா?
இது வந்து தோட்டமாக இருந்தேன்னு ஒரு ஐயா சொல்லியிருந்தேன் முந்தி. அங்கால ஒரு பக்கம் தோட்டமாக இருந்தேன், அங்கால தோட்டமாக இருந்தேன், இது இலந்தை காடாக இருந்தது. அப்போ இந்த லந்தை காட்டுக்குள்ள லந்த பழம் எல்லாம் சின்ன எவ்வளோ வேணும் எங்களோட விளையாட்டுகளும் முதுக்குதாங்க அந்த நேரம் இங்கே கலைக்கிறது. அது சின்ன ஒரு குறும்பு தானே என்ன கனடாவில் போய் முயல் கலைக்கிறாதா? இருக்குது முயல். இல்லை நான் கேட்குறேன், இங்கே நீங்கள் சின்னல வாழ்ந்த முறை அப்படி இப்படி ஓடுபட்டு திரிகிறது, லந்தை பழம் பிடுங்கி திரிகிறது, மாங்காய் பிடுங்கிறது, பனம்பழம் பொறுக்கி சாப்பிட்றது, அந்த மாதிரி வாழ்ந்துருப்பீங்க உங்களோட சின்ன வயதில். கனடாவில் உங்களோட பேர பிள்ளைகள் சின்ன வயதுல இப்படி வாழுங்க? அப்படி அங்கே செய்யல, அது பனைமரம் இல்லையா? கட்டுப்பாடு. அந்த கொக்குவில் சந்தி அண்டி ஒரு வரப்பு காணி 1.5 கோடி 2 கோடி 3 கோடின்னு சொல்லிடணும். இங்கால என்ன விலை போகுது இந்த இந்த இதை இவ்வளோ? இல்லை அப்படியும் 1 கோடி ரூபாவும் விற்கிறதுக்கு இல்லை காணி. விற்காதா? தண்ணி குடிச்சா விற்காதா? என்ன அது காசை கண்டா விற்காது. விற்று விற்கும் என்ன காசு இல்லாட்டி தான் விற்கும். உங்களோட பூர்வீக காணி தானே இது? இப்போ இது அந்த நேரம் நாங்கள் வாங்கி அந்த நேரம் எவ்வளோக்கு வாங்கினது? அப்போ நான் வந்து இந்த காணி வேண்டிய 15,000 ரூபாய்க்கு வெறும் 15,000 ரூபாய். எத்தனையாம் ஆண்டு? அது வந்து நீங்கள் கனடாவுக்கு போனதுக்கு பிறகு அதுக்கு முதல் ஆனால் இங்கே உழைச்சி தான் நான் வாங்கினீங்க. ஐயோ அம்மையா கும்பிடணும் உங்களை. ஏன் சொல்லுங்க, இப்போ நிறைய பேர் சொல்கிறது இப்போ 1.5 கோடி, அப்போ 15,000 ரூபா 1.5 கோடிக்கு தான் சமம் அந்த காலத்தில். 1 கிலோ சீனியே சின்ன சின்ன விலைகள். அப்போ அது பெரிய காசு தானே 15,000ன்றது. அதை நீங்கள் உழைச்சி வாங்கி இருக்கிறீங்க தானே, இங்கேயும் உழைக்கலான்னு இல்லை என்ன? இந்த உழைச்சது தான் கஷ்டப்பட்டு கூலி வேலைகள் செய்து முன்னேறினது தானே. ஐயா, அடுத்தது இந்த பகுதியில் நிறைய பல்கலைக்கழக மாணவர்கள் வாடகைக்கு அறை வீடு எடுத்து தங்குறார்கள். சாதாரணமாக இந்த பகுதியில் ஒரு அறை மாதத்துக்கு வாடகை கொடுக்குறேன்னா எவ்வளவு போகுது? 7,000 ரூபா ஒரு பிள்ளைக்கு எடுக்கிறாங்க. ஒரு பிள்ளைக்கு 7,000. அது ஒரு வீடாக கொடுக்குறதுன்னா சில பேர் ஒரு 5-10 அப்படி கொடுக்குறது இல்லையா? இப்போ வந்து ஒரு ரூமுக்கு 3 பிள்ளைகள் 2 பிள்ளைகளை போட்டு அதை பிரித்து கட்டுற மாதிரி. அப்படி இல்லாட்டி ஒரு பிள்ளைக்கு ஒரு அறைக்குள்ள 7,000, அப்போ 3 பிள்ளைன்னா 21,000. 2-3 பேர் சேர்ந்து பெருவினா அப்போ அது ஒற்றுமையாக இருப்பினா அப்போ 7,000 ரூபா தான் ஒரு அறை. ஒரு ஆளுக்கு 7,000, அப்போ 21,000. ஒரு அறையில் 21,000. எங்கேருந்து என் காணி விற்கிறதா? எனக்கு கொண்டு வேண்டி தாங்க ஒரு அறையை காட்டி போட்டு மாதம் 21,000 உழைச்சி கொண்டு இருக்கலாம் போல. கிடக்கு 10 வருஷத்தில் 1 கோடி ரூபா உழைக்கலாம். ஓ என்ன, இப்போ சாதாரணமாக ஒரு ஆளுக்கு 7,000 வேண்டா, ஒரு 10 அறை இருந்ததுண்டா 70,000 ரூபா. 3 கோடி ரூபாய்க்கு 70,000 3 பேர் ஒரு அறைக்குள்ளே இருந்தால் 2,10,000 வீடு கட்டணுமே. அதுதானே, அதை கட்டி முடிக்கிறத இருக்கிறது. இந்த காணி இதில் இருங்கோண்டு நிறுத்தி விடுறது என்ன? இதெல்லாம் அந்த நிறம் கட்டைக்குள்ள நான் கட்டி முடிச்சுட்டேன். இது நீங்கள் அந்த காலத்தில் கட்டின வீடு? இப்போ பிறகு அரைவாசி வெளிநாட்டுக்கு போய் நல்லா இருக்கு வேலை. முந்தைய கால வேலை அப்படித்தானே. அப்போ என்ன பொழுதுபோக்கு இப்போ இங்கே நிற்க? இப்போ இங்கே நிற்க சும்மா இந்த இடங்களுக்கு போகிறது, இதில் பிராக்காக இருக்கிறது. இப்போ அங்கே குளிரண்டா இங்கே வந்துடுவோம். இங்கே குளிர்ந்தா அங்கே போகிறது. இங்கே குளிரா அங்கே குளிரா? ஐயா அங்கே குளிர். எங்களுக்கு 28 பாகைசி 26 குளிர்றது பிறகு. ஐயா இங்கே நீங்கள் கடுமையாக உழைச்சி தான் முன்னேறினீங்க இல்லையாண்டு இல்லை? அப்போ கனடாவுக்கு போயும் அங்கே கடுமையாக உழைச்சி தான் முன்னேறி இருப்பீங்க. அப்போ 2 இடத்தையும் ஒப்பிடும்போது இந்த எங்கே கரைச்சல் பட வேண்டியதாக இருக்குது? கரைச்சல் பட வேண்டியது வந்து சாதாரணமாக இங்கேயும் இருக்கலாம் அங்கேயும் இருக்கலாம். அங்கே கொஞ்சம் இல்லை, நான் கேட்குறது வேலையில் கரைச்சல் பட வேண்டியது எந்த இடத்துல? கனடா பக்கம் தான். என்ன வேலையண்டா வேலையாக செய்யும். இங்கே இதே மாதிரி வேலையை செய்து விட்டு போன கதைக்கிறது, வீடியோ பத்துறது, அங்கே அந்த டீட்டெயில் செய்யலாம். அந்த இடைவேளைக்குள்ளே போனால் சரி, மற்றபடி வேலை தான், இயந்திரம் தான். இயந்திரம் தான். அந்த வேலையை விட்டால் வேறு வேலைக்கு போக வேண்டியது. அதான் வந்து வேறு ஆளை தூக்கி போட்டுடுவேன். இங்கே வேலைக்காரரை பிடிச்சி போட்டு கெஞ்ச வேண்டி கிடையாது. அங்கே போகண்டு கலைச்சி விட்டுருவேன். அதுதானே. அப்போ அங்கே சாப்பாட்டு முறைகள் வேக சமைச்சு சாப்பிடுவோம். இல்லை, இங்கே நீங்கள் வாழ்ந்த முறையோட அங்கே சாப்பாட்டு முறையை ஒப்பிடும்போது எப்படி? பரவாயில்லை. நீங்கள் தான் முதல் ஆளாக போனது உங்களோட பரம்பரையில்? இல்லை இல்லை, எந்த குடும்பத்தில் நான் உங்களோட குடும்பத்தில் நீங்கள். இப்போ பிள்ளைகள் எல்லாம் வெளிநாடா? எல்லாம் வெளிநாடு. ஐயா
நான் ஏறி போட்டேன் நான் ஏறி போட்டேன் இதுல இருந்து அதில் நான் ஏறி போட்டேன் ஏன் சொல்லுவோம் இதுல இருந்து நானும் பகுடி பண்றேன். பழைய பொருள் எல்லாம் எடுக்கிறீங்க, பழைய ஆக்களை எடுக்க மாட்டேன். எடுத்து கொஞ்சம் பராமரிச்சா நாங்கள் சந்தோஷமா இருக்கலாம். சாப்பாடு தீதி விடுறது கட்டாயம் உங்களோட நானும் சேர்ந்து வரணும் போல கிடையாது. கொஞ்சம் பேர் ஏத்தல்ல. அதான் அங்கே என்ன பொழுதுபோக்கு நீங்கள் ஓய்வு பெற்றதுக்கு பிறகு? ஓய்வு பெற்றுட்டீங்க தானே? அந்த பக்கத்தில் கிரவுண்டுகள் இருக்கும். இப்படி பேர பிள்ளைகளை கொண்டு விளையாட விட்டு அவங்க குழந்தையில இருந்து ஃபுட்பால் விளையாடுவோம், விளையாடுகணும். நான் இந்த டைம் முடிய வீட்டை வர்றது, குளிக்கிறது, டிவியை பார்க்குறது, அதுதான் பொழுதுபோக்கு. வெளிநாட்டுக்கு போயிருக்காடி இப்போ நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்க? இங்கே கஷ்டப்பட்டுருப்பீங்களா எல்லாம் இங்கேயே முளைச்சி நல்லா இருந்திருப்பீங்களா? எங்களுக்கு இப்போ இங்கேயே விரவுக்கு தக்கின மாதிரி டிவியத்தை கொண்டு போயிருப்போம். கொண்டு போயிருப்போம். உழைக்கிற மாடுங்கேயும் உழுவுற மாடுங்கேயும் விழுந்தானே என்ன விரவுக்கு தக்கின செலவு தானே. ஐயா சாதாரணமான ஆள் இல்லை, வெளிநாட்டுக்கு போய் தான் முன்னேறினு இல்லை. அவர் இங்கே 15,000 ரூபாய்க்கு அந்த காலத்தில் காணி வாங்கியிருக்கிறார், வீடு முக்காவாசி கட்டி முடிச்சிருக்கிறார். அப்போ இங்கேயும் நல்லா தான் வாழ்ந்துருக்கிறார். முயற்சி இருந்தால் நாங்கள் அதான் தேவையில்லாத கடன்கள் படப்படாது. அந்த லோன் இந்த லோன் அந்த எடுத்து போட்டு கிடைக்க வீடும் இல்லை ஒன்றும் இல்லை. சரி ஐயா, உங்களை சந்திச்சு கதைச்சதுல மகிழ்ச்சி. சிவாஜி கணேசனோட இருந்து கதைச்ச ஒரு உணர்வு தந்திருக்கிறீங்க. சரி, எம்ஜிஆரோட இருந்து கதைச்ச மாதிரி யாரோ ஒரு உணர்வை தந்ததுக்கு மிக்க நன்றி ஐயா. நீங்க சொல்லுங்க, விஜய் மாதிரி இருக்கேன்னு அப்படி சொல்லுங்க. சொல்லுங்க, நான் இப்படி சொல்றேன். நான் சொல்றேன் எம்ஜிஆரோட இருந்து கதைச்சதுல மகிழ்ச்சி. நீங்க டக்குன்னு சொல்லுங்க, விஜய் மாதிரி ஒரு தம்பியோட நான் கதைச்சது எனக்கு மகிழ்ச்சி. கதைச்சி கூட உங்களை கலைச்சு தெரியாது இல்லை அப்படி சொல்கிறீங்களா? நான் சொல்கிறேன் எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஐயாவோட இருந்து கதைச்சதில் மகிழ்ச்சி உண்டு. நீங்கள் சொல்லுங்க, விஜய் மாதிரி ஒரு தம்பியோட கதைச்சதில் எனக்கும் மகிழ்ச்சி. சரியா? சரி மக்களே, இப்போ நாங்கள் இந்த காணொலியில் இருந்து விடைபெற போகிறோம். எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஐயாவோட இருந்து கதைச்சதில் மகிழ்ச்சி. விஜய் மாதிரி ஒரு மகனோட இருந்து கதைச்சது எனக்கு மிக மிக பெரிய சந்தோஷம். இது என்ன வீதி? இது கொக்கையில் பரமேஸ்வரால் லேன்னு தான் முந்தி சொல்கிறேன். கேம்பஸ் வீதி. நாளைக்கு கேம்பஸ் வீதியில் ஆக்கள் எல்லாம் வந்து நிற்க போகுது. விஜய் எம்ஜிஆரை பார்க்க போகிறேன். சரி ஐயா, எப்படி நாளைக்கு வெளியில் தெரியாதுங்க. உங்களுக்கு அடி விழுது, எனக்கு அடி விழுதா தெரியும். நான் புள்ளையாகவும் போயிட்டு சொல்லு சும்மா வெம்பல்லானே. சரி ஐயா, நன்றி. உங்களோட கதைச்சதுல மகிழ்ச்சி, மிக்க நன்றி. சரி, இந்த வீதியால் போய் மேலே பக்கம் திரும்புவோம். இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இந்த பக்கம் கொக்குவில் இந்து மயானம். இதில் இருக்கிறது இடப்பக்கம் மாணவர் விடுதி இருக்குது. அந்த பக்கம் காட்டக்கூடாது, அதனால் காட்டலாம், ஆனால் அதை தவிர்த்து கொள்வோம் நாங்கள். இதில் வெள்ளை பக்கம் திரும்பி பயணிப்போம். கோயில் இதில் பாலசிங்கம் விடுதி. அப்படி நிறைய விடுதிகள் இருக்குது இந்த பகுதிகளில். இப்போ நாங்கள் இடப்பக்கம் திரும்புவோம். இது ஏற்கனவே காட்டினான். இந்த வீதியால் போய் வெள்ளப்பக்கம் திரும்புவோம். இது ஹெலாட்டி சந்தி என்ன நினைக்கிறோம், அப்படிதான். இது பொன் ராமநாதன் வீதி. திரும்பி இப்படியே பயணம் செய்தால் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் கலைப்பிட பகுதிக்கு போகலாம். நாங்கள் இப்போ இந்த வீதியால் போவோம். இந்த வீதியால் போய் வெள்ளப்பக்கம் திரும்புவோம். இந்த பகுதிகளில் பாருங்க, நிறைய வீடுகள். நாங்கள் இந்த இடத்துக்கெல்லாம் எதிர்காலத்தில் வருவோம். இதால் வெள்ளப்பக்கம் தலையாழி வீதி.
சரி, இதில் போகிற வீதி பிரம்படி வீதி. நாங்கள் அங்கே இருந்து வந்து திரும்ப போனாங்க. இந்த வீதிக்கு வரையில் நாங்கள் இப்படியே இதால் போனோம்னா யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை வீதிக்கு போகலாம். இதில் ஒரு கோயில் உண்டு. கோயில் போகிற வேலை நடந்து கொண்டு இருக்கு. ஐயா, என்ன கோயில்? வைரவர் கோயிலா? என்ன வைரவர்? வைரவர் கோயிலா? வைரவர் கோயில், பெரிய ஒரு கட்டடம். இந்த வீதிக்கும் வந்த நாங்கள் இடையில் வந்து திரும்பி போனாங்க. இது கொக்குவிலா? இது இங்கே பக்கம் கோக்கு, அங்கால யாழ்ப்பாணம். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? கொக்குவிலா? நாங்கள் யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம் இதுக்குள்ளே வருமா? இது என்ன கோயில்? இது வைரவன். என்ன தலையாளி வைரவர்? இந்த வீதியினுடைய வலப்பக்கம்தான் கொக்குவிலுக்குள்ளே வரும். அவ்வளவு நெருக்கமாக இருக்குது வீடுகள். நிறைய இடங்களில் வெறுங்காணிகளை பார்க்க முடியும். இங்கே வெறுங்காணியை பார்க்குறதே மிக சிரமமாக இருக்குது. இருக்கிற வெறுங்காணியும் நெருப்பு விலையாக இருக்குது. அதனால் நாங்கள் இந்த ஊருக்கு வந்தமாம் போனமாமன்னு இருக்கணும். காணி வாங்க முயற்சி செய்யக்கூடாது. அப்படி முயற்சி செய்கிறேன்னா கோடி கோடியாக வச்சுருக்கோம். சரி, நாங்கள் இப்போ யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை வீதிக்கு வந்து விட்டோம். ஏற்கனவே கொக்குவில் மேற்கு பகுதியை காணொளி பதிவு செய்து போட்டேன்னு சொன்னான்ல, அந்த காணொலியை இந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பித்தேன். நான் அப்படியே ஆரம்பித்து இதுக்குள்ளே போகிற பூனாறு வீதி அப்படி இப்படி எல்லாம் போய் அந்த காணொலியை நிறைவு செய்திருப்பேன். பவனீசன் கொக்குவில்னு தேடினா அந்த காணொலி வேறு. எவ்வளோ வாகனம் உண்டு வேறு. நிறைய அண்ணாக்கள். முன்பு தான் கொஞ்சம் பதற்றமாக இருக்கும் காணொலி பதிவு செய்ய, யார் யார் என்ன சொல்லிடுமோ தெரியும். ஆனால் நான் இப்போ யாராவது ஒரு ஆளோட கதைக்கு போனால் பவனீசனா தம்பி யூடியூப் செய்கிறீங்களான்னு கேட்க இலகுவாக கதைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த வீதியினுடைய வலப்பக்கம் பார்த்து கொண்டு வாங்குவோம். பாருங்கோ, ஒரு சுகமாக பல்பொருள் அங்காடி. இதில் இருக்கிற வீட்டை பார்த்தீங்களா? இந்த வீட்டின் வடிவ பாருங்க, அருமை அருமை அருமை. சரி, நாங்கள் காணொலியை ஆரம்பித்த இடத்துக்கு வந்துட்டோம். இது கொக்குவில் சந்தி. இப்போ ஆரம்பித்த இடத்துக்கு வந்துட்டோம். இதில் ஒரு கட்டணம் கட்டப்படுது. இதில் இருந்து தான் நாங்கள் இந்த காணொலியை ஆரம்பித்த நாங்கள் இதிலேயே நிறைவு செய்கிறோம். இந்த காணொலியில் கொக்குவில் கிழக்கினுடைய ஒரு பகுதியை காட்டியிருக்கிறேன். இந்த காணொலியை பார்த்த நீங்கள் இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். குறிப்பாக ஒவ்வொரு கிராமங்களுக்கும் எதிர்காலத்தில் பயணம் செய்ய போகிறேன். பயணம் செய்து அந்த கிராமத்தில் இருக்கிற சிறப்புகளையும் அந்த கிராமத்தில் வாழ்கிற மக்களினுடைய சில விடயங்களையும் பகிர்ந்து கொள்ள போகிறேன். குறிப்பாக இன்றைய நாள் இந்த காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்களா, உங்களுக்கு விளங்கும். அதில் ஒரு ஐயாவோட கதைச்சிருந்தேன். அந்த ஐயா சொல்லியிருந்தால் நிறைய ஏற்றுமதி சார்ந்த விடயங்களில் தான் வேலை செய்திருக்கிறதா. அது கடல் அட்டை, சுறாவினுடைய இறகு, சுறா தான் என்ன, சுறாவினுடைய இறகு, சங்கு, இந்த மாதிரியான ஏற்றுமதி நிறுவனம் ஒன்றில் தான் வேலை செய்ததாக சொல்லியிருக்கிறார். அது அவருக்கு கிடைத்த ஒரு வேலை அனுபவம். அது மக்களுக்கு சொல்கிற நேரத்தில் எதிர்காலத்தில் அந்த துறை சார்ந்து கல்வி கற்கிறதுக்கும் படிக்கிறதுக்குமான ஒரு ஊக்குவிப்பை எங்களுடைய காணொளி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கிராமத்துக்கும் போகும்போது இது அந்த வீதி, இதில் இந்த கோயில் இருக்குன்னு மட்டும் இல்லாமல் அந்த கிராமத்தில் வாழ்கிற மக்களோட கதைக்கிற நேரம் அது நிறைய பேருக்கு பயனுள்ள ஒரு விடயமாக கூட போய் சேரும். எனவே இந்த காணொலியை பார்த்தவங்களுக்கு நன்றிகள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபொத்தன் பெல் ஐக்கனை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.